இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு தமிழ் பாட்டு, குறுந்தனை பாட்டு. அது குறிஞ்சி தலையில வரும். குறிஞ்சி தலை பாடல் அது. அதாவது இறைவனே எழுதின ஒரே பாடல் அதுதான். இறைவனே மதுரை தமிழ் சங்கத்துல வந்து கூட இருந்து, இறைவனே அதுல இருந்து அந்த தமிழ் சங்கத்துல அந்த பாட்டை வந்து மதுரை தமிழ் சங்கத்தோட பாடல்கள் சேர்த்திருக்காங்க. மதுரை தமிழ் சங்கத்தை அந்தரியாமையா இருந்து நடத்தினது வந்து பரமசிவன். சொக்கநாதர் தான் இருந்து அதை நடத்தினது. மதுரை தமிழ் சங்கத்தை தப்பு வரும்போது அந்த பொற்றாமரை குளத்துக்கிட்ட நின்று கேட்கறதும், கேட்ட உடனே அங்க உத்தரவு கிடைக்கிறதும், ஈஸ்வரன் சன்னதியில போய் இதுக்கு சரியா தப்பான்னு கேள்வி கேட்கும்போது சரி தப்புன்னு உத்தரவு கொடுக்கறதும், இதெல்லாமே ஈஸ்வரன் வந்து எதிர வந்து கூட வந்து உட்கார்ந்து இவங்க கூட தமிழை படிக்கலையே ஒழிய, தமிழை இவங்க கூட வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ கத்துக்கவோ இல்லையே ஒழிய, ஆனா இவங்க போய் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் வந்து விடை கொடுத்துட்டே இருந்தார். அதுல ஒரு விடைதான் இது. இப்ப வர வந்தது ஈஸ்வரனே சொன்னது. தர்மின்னு ஒரு போல நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருவோம். நம்ம திருவிளையாடல் புராணத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? தர்மி கேட்டது அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல வேணாம். தர்மின்னு ஒரு புலவன், ஏழப்பட்டவன், அவருக்கு வந்து பரிசு வாங்கணுன்ற ஒரு ஆசை. இதுல ராஜா பேர் செண்பக பாண்டியன் பேர். அந்த செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ராணியோட முடியல வர இது வாசனை பார்த்துட்டு, இது வாசனை அடிக்கிறது எவ்வளவு வாசனை, இது இயற்கையா இருக்கா இல்லையா, இயற்கையா இருந்தா இல்லையா அப்படின்றது. ராணியோடதுன்னு கேட்க முடியாது. அதனால பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்ற கேள்வியை ஒன்று அவையில வைக்கிறார். அவையில வைக்கும்போது அதுக்கு ஒரு பரிசு ஒண்ணு டிக்ளேர் பண்ற. இதை நக்கீரர் அந்த அவையில புலவர் ஆஸ்தான வித்வான் அவர் தான். அரசன் வந்து இதை சரியா சொல்றவங்களுக்கு இவ்வளவு பரிசு கொடுக்கப்படும் ஒண்ணு நக்கீரர் சொல்லாம இருந்துடுறாரு. அதுக்கு பதில் அவருக்கு தெரியும், நக்கீரருக்கு தெரியும். இருந்தாலும் பரிசுன்னு சொன்ன உடனே பரிசுக்காக சொன்ன மாதிரி ஆயிடும்ன்றதுனால அவர் சொல்லலை. பரிசு இல்லாத என்னோட சந்தேகத்தை போக்குங்கன்னு சொல்லியிருந்தா சொல்லியிருப்பார். சொல்லலை. அந்த பாட்டு என்னன்னா, அந்த அந்த அது வந்து தர்மிக்கு வந்து ராஜாவுக்கு இது மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு உடனே 1000 பொற்காசு கிடைக்க போகுதுன்னு உடனே தர்மி கஷ்டப்பட ஏழை இல்லையா, சொக்கநாதர் மேல அபரிமிதமான பக்தி. இல்லாட்டா ஈஸ்வரன் வந்து எதிர வருதுன்றதெல்லாம் சாதாரண விஷயமா என்ன? ஈஸ்வரன் எதிர வந்து எங்கேயாவது வர முடியுமா? தர்மிக்கு காட்சி கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா தர்மி உண்மையான பக்தன். ஏழை, கஷ்டப்படணும், காசுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்ப பார்த்தாலும் இந்த சொக்கநாதர் சன்னிதியிலேயே உட்காந்துட்டு பாட்டு எழுதிட்டு எதையாவது பேசிட்டு பல மிட்டு இருக்கிறது. இந்த பேசுறதெல்லாம் சொக்கநாதர் காதுல விடும். என் கஷ்டத்தை நீ சரி பண்ண மாட்டியா, எனக்கு கொஞ்சம் நன்னா என்ன இது பண்ணி கொடுக்க மாட்டியா, எனக்கு கொஞ்சம் என்னோட கஷ்டத்தை போக மாட்டியா, சொக்கநாதான்றது பாடுறது, ஐயோ வீட்டுல பிள்ளைக்கு பால் இல்லையே, குழந்தைக்கு இல்லையே, அது இல்லையே இல்லையே சொல்றதெல்லாம் சொக்கநாதர் காதுல விடும். என்ன கோயில தான் அவர் இருப்பார் எப்ப பார்த்தாலும் தர்மி. சொல்றது சொக்கநாதர் காது விடும். இவரோட கஷ்டத்தையும் போக்கின மாதிரி இருக்கும். ஒரு தமிழ் நக்கீரரோட பெருமையை உலகத்தை தெரிய வைக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணார், நேரா வந்தார். இது 1000 பொற்காசு ராஜா கொடுக்குறான், எனக்கு கிடைச்சதுதான் என்ன இருக்குமே, என் வறுமையெல்லாம் போயிடுமே, எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியலையே, பாட்டு தெரியலையே, அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியலையே, தெரிஞ்சா பாட்டா எழுதிடுவேன் இது பண்றாரு. ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அப்ப ஈஸ்வரனே வந்து ஒரு பாட்டு பாடினதா இன்னைக்கே இருக்கு குறுந்தடையில. அது ஒரு பாடல். இவங்க திருவிளையாடல் புராணத்துக்கு எடுத்துட்டது வேற. அதை பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்றதுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா குறுந்தடையில அந்த பாட்டு இருக்கு. இன்னைக்கும் குறுந்தடையில ஈஸ்வரன் எழுதி அந்த பாட்டு எழுதினது வந்து ஈஸ்வரன் இருக்கு, கீழே பரமசிவன் இருக்கு. அதுல கீழே பாடலை இயற்றியவர்களை காட்டும் போது பரமசிவன் இருக்கு. அதுதான் அந்த பாட்டு தான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செரியயிற்று அறிவை, நட்பின் மயிலிய செரியயிற்று அறிவை கூந்தலின் நரியமும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்னு பாடுற அந்த பாட்டை. அந்த பாட்டு வந்து எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, அதனால இந்த பாட்டு இன்னைக்கு எடுத்தேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செரியயிற்று அறிவை கூந்தலின் நரியமும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்றது இந்த பாட்டு. இதுக்கு வந்து இந்த பாட்டுக்கோட அர்த்தம், இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு எவ்வளவு நீங்க அதை புரிஞ்சுனீங்கன்னு தெரியாது. அதாவது அரசியல் வாசம் உண்டு அப்படின்னு சொல்றதா அதுல உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனா அந்த பாட்டோட முழு அர்த்தத்தை தெரிஞ்சுங்க நீங்க. மகரந்தம் பூக்கள்ல இருக்கு பாருங்க, உள்ள பூக்கள்ல பூ இருக்கு, பூவுக்குள்ள இருக்க மகரந்தம், அதுக்கு பேர் கொங்குன்னு பேரு. கொங்கு தேர்னா தேர்ந்தெடுக்கிறது. கொங்குதேர் வாழ்க்கையே அதுதானா வண்டுக்கு. அந்த வண்டுக்கு தும்பிக்கு வந்து கொங்குதேர் வாழ்க்கைங்கிறது வந்து வாழ்க்கையே அந்த மகரத்தை தேடுறது தானே, பூவில் இருக்க மகரத்தை தேடுறது. அதை முதல்ல அந்த இதை சொல்றாரு, வண்டை பத்தி சொல்றாரு. கொங்குதேர் வாழ்க்கை
மகரந்தத்தையே தேடிட்டு இருக்கிற அதையே வாழ்க்கையா கொண்டிருக்கிற அஞ்சிரை தும்பி. சிறைனா அம்முன்னா அழகிய, சிறைனா சிறகு, ஞாபகம் வச்சுங்க. சிறை அழகிய சிறகை, அழகிய சிறகை உடைய. தும்பின்றது தும்பி வேற, வண்டிக்கு பேரு தும்பின்னு பேரு. அஞ்சிரை தும்பி நம்ம சாதாரண தும்பின்னு, அந்த தும்பி கூட வண்டு இனத்தை சேர்ந்ததுதான். அஞ்சிரை தும்பின்னா அழகிய இறகுகளை உடைய வண்டு அப்படின்றது. அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது. காமம்ன்றது என்னன்னா உங்களுக்கு காமம் செப்பாதுன்றது காமம்னா பொய்ன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது இன்னொன்னு காமம்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றது. குறி சொல்றாங்க இல்லையா, குறி சொல்றாங்கன்னு ஒரு இது, அந்த கையில ஒரு குச்சி வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கூட காமம் செப்பது, இந்த காமம் செப்புதல் தான் பேரு. காமம்ன்றது காதலை தெளிவுபடுத்துறது வேற. காமம் செப்பாதுன்னா இந்த இடத்துல காமம்னா நீ அந்த மாதிரி நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லாது. ஏன்னா வண்டுகளுக்கு இந்த பறவை இனங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை கண்டறியல. அந்த இது ஒண்ணு ஆர்வம். அதனாலதான் கிளியெல்லாம் வச்சு யோசியம் பாக்குறது. கிளி அந்த இது தேவாங்குன்னு இருக்கும், தேவாங்கு வச்சு பார்ப்பாங்க, கிளியை வச்சு பார்ப்பாங்க. இது மாதிரி பறவை இடம் போனா போகக்கூடாது, பலம் போனா போகக்கூடாது, சகுனம். அந்த மாதிரி கருடன் பறந்ததுன்னா மேல பறந்தா நல்லது. இதெல்லாம் ஆர்வம்ன்றது அதுக்கு தெரியும் நம்மளோட இது என்னன்னு. பருந்து பறந்ததுன்னா போகக்கூடாதுன்னு வேலையை, அந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு. அன்னைக்கு பருந்து மேல பறந்ததுன்னா அந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு. செய்யக்கூடாதுன்னா அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் அது பண்ணோம்னா, நம்ம வீட்டுக்கு போகும்போது வெளியில பார்த்தோம்னா கருடன் பறந்ததுன்னா போகலாம், நல்ல சகுனம். பருந்து பறந்ததுன்னா அந்த காரியத்தை அன்னைக்கு செய்யக்கூடாது, விட்டணும். அதுக்கு ஆர்வம் அதுக்கு தெரியும். அது மாதிரி அந்த தும்பி, அந்த பறவை இனங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு மனிதனுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிற சக்தி உண்டு. அதை தான் இங்க சொல்றாரு. காமம் செப்பாது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்றதை சொல்லாமல், நான் மனசுல என்ன காமம் செப்பாதுன்னா என் மனசுல இருக்கிறத சொல்லாத. நீ காமம் செப்பாது, ஆர்வட சொல்லாத. எனக்கு இருக்க என் மனசுல என்ன தோணுன்றது அந்த ஆர்வடத்தை நீ சொல்லாது. கண்டது மொழிமோ, நீ கண்டு அறிந்ததை. கண்டது மொழிமோன்னா கண்டது நீ போய் பார்த்தது. ஏன்னா நீ எல்லா உலகங்களுக்கும் பறக்கிற இல்லையா, அதனால நீ தான் சொல்லணும் இத. நீ கண்டது மொழிமோ, நீ கண்டதை மட்டும் சொல்லு. இங்க நீ தெரிஞ்சின்றதை சொல்லு. அடுத்தது பயலியது கெழிய நட்பின். பயலியது கெழிய நட்பின்றது நம் பயலியது இயல்ன்றது வயசு, ஞாபகம் வச்சுக்க. பிறவிகள், பிறவி. இயல்னா பிறவி. பயலியதுன்னா பல பிறவிகள் நம்மளுக்கு நட்பு தொடர்றது. அத சொல்ற நட்பு தொடர்றது. இந்த அதாவது புலவர் சொல்றதா சொல்ற, பல பிறவிகளா நம்மளுக்கு நட்பு உண்டு. மயிலியர், மயிலியல்னா மயில் போன்ற. செரியற்றறிவை. செரியற்றறிவைன்றது செறிவு எயிறு அறிவை, அப்படி எடுத்துக்கணும். செறிவு எயிறு அறிவை அப்படி எடுத்துக்கணும். செறிவயிற்றறிவை. செறிவுன்னா நிறைந்த, எயிறுன்னா பற்கள், ஞாபகம் வச்சுங்க. எயிறுனா பற்கள். அதாவது செறிவுனா செழுமையான, செழுமையான அழகான, அல்ல அந்த வயசுக்கே உண்டான, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல அறிவைனா பேரளம் பண்ணுவாங்க. பேரளம் பண்ணுன்றது 13ல இருந்து 18க்குள்ள இருக்க பீரியட் தான் பேரளம் பண்ணுவாங்க. அதனால அது அதுக்கு மேலதான் குமரி. 18ல இருந்து 21 தான் குமரி. ஆக்சுவலா தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த 13ல இருந்து 18 பேரளம் பண்ணுவாங்க. அந்த வயசுல இருக்க பொண்ணு அதை தான் சொல்ற. கூந்தலை அறிவைனா அதான் பேரளம் பண்ணா அறிவை. எயிறுனா பல், அந்த அந்த வயசுக்கே உண்டான அந்த அந்த செழுமையோட இருக்கிற பல்லு, செழுமையான பல்லு எடுத்துக்கணும் இங்க. செறிவு எயிறு, எயிறுனா பல், அறிவை. அந்த மாதிரி அந்த வயசுக்கு, அந்த அறிவையோட வயசுக்கே உடைய பல்லை உடைய பெண்ணு அறிவை. அதான் செய்யற்றறிவை. செய்யற்றறிவை கூந்தலை விட நரியவும் உழவோ. நரியவும் உழவோன்னா நரின்றது நறுமணம்ன்ற, அதான் நறுன்றது நல்ல நல்ல வாசனை. நரியவும் நல்ல வாசனை. நரின்னா வாசனை, நல்ல வாசனைக்கு பேர் நரின்னு பேர். அதான் வாசனை. துர்வாசனைக்கு நாற்றம்னாலும் நல்ல பேர், நல்ல வாசனை தான். துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை. நாற்றம்னு எடுத்துக்கணும் இடத்துல. நரியவும் உழவோ.
அந்த வாசனை நாற்றம்ன்றது வாசனை. நிறையவும் உழவோ மனமிகுந்த பொருள் வேற ஏதாவது இருக்காருன்னு அந்த கூந்தல் இருக்கே, அந்த அவளோட அந்த செரியீற்று அறிவை, இந்த செரியீற்று அறிவைன்றது பேரிளம் பெண்களுடைய கூந்தல் இருக்கு. அந்த இதுல ஸ்டோரியில வந்து பார்வதியோட கூந்தல்னு சொல்றா, அது கிடையாது. ராணியோட கூந்தல் தான் இது சொல்றா. ராணியோட கூந்தல் தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா செரியீற்று அறிவை அப்படின்றது வந்து இப்ப அந்த பேரிளம் பெண்ணோட கூந்தல்ல இருக்க வாசனை இருக்கு. அத சொல்ற கூந்தலின்னா கூந்தலை விட நிறையவும் உழவோ மனமிகுந்த பொருளும் இருக்கா, மனம் மிகுந்த பொருளும் உண்டோ, பொருள் அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி பொருள் ஏதாவது இருக்கா. நீ அறியும் பூவே, நீ அறியும் பூவே, நான் அதை வந்து முன்னாடி நிறையவும் உழவோன்னு சொல்லணும். நீ அறியும் பூவே, இதுவரை நீ எத்தனையோ பூக்கள்ல எடுத்துருக்க. நீ அறியும் பூவேன்றது வந்து நீ அறிந்த பூவோட வாசனைகள்லாம் அப்படி எடுத்துக்கணும். நீ அறியும் பூவேன்றது வந்து பூவை பார்த்து பூவேன்னு பூவை பார்த்து சொல்றது இல்லை. நீ அறியும் பூவேன்றது வந்து வண்டு கிட்ட சொல்ற விஷயம் இது. நீ அறியும் பூவேன்னா நீ இது வரைக்கும் பார்த்த பூவில் அந்த அந்த வாசனை இருக்கிற பூ, அந்த மாதிரி நிறையவும் உழவோ. நீ அறியும் பூவே நிறையவும் உழவோ அப்படி எடுத்துக்கணும். நீ அறியும் பூவேன்னா நீ இது வரைக்கும் பார்த்த பூக்கள்ல நிறையவும் உழவோ இந்த மாதிரி ஒரு வாசனையும் உண்டோ. எந்த வாசனை? செரியீற்று அறிவை, பேரிளம்பெண்ணோட கூந்தலுடைய வாசனை. அதான் மயில் தொகை போன்ற பேரிளம்பெண்ணோடைய என்னது மயில் போன்ற செழுமையான பற்களை உடைய பேரிளம்பெண்ணின் கூந்தலை விட வாசனையான ஏதாவது ஒரு பொருளை நீ இது வரைக்கும் எத்தனையோ பூக்கள்ல போய் பார்த்திருக்கிய, அங்க இருந்திருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேரிளம்பெண்ணுக்கு கூந்தலுக்கு வாசனை உண்டுன்னு அர்த்தம். அததான் இங்க ஈஸ்வரன் சொல்ற. ஆனா உண்மையா இல்லாத சொல்லி அங்க செக் பண்றாரு. எப்பயுமே நான் பாருங்க, கூந்தல் நகம் இது ரெண்டுக்கும் வாசனை கிடையாது. கூந்தலுக்கும் கிடையாது, நகத்துக்கும் கிடையாது. இது ரெண்டுக்கும் வாசனை கிடையாது. இது வந்து காய்ந்த நம்ம உடம்புல இருக்க கெராட்டின்ற ஒரு இது வந்து அதுதான் உங்களுக்கு அந்த கெராட்டினோட எச்சம் தான். அது கழிவுன்றோம் இல்லையா, நம்ம மலம் அது மாதிரிதான் இந்த இது வந்து தலைமுடியும் அதுதான், நகமும் அதுதான். நகத்துல கொஞ்சம் உள்ள நீங்க கட் பண்ணி பாருங்களேன், உயிரை போயிடும் வலி. உயிர் இல்லை கெட்டு போன பட்டு போன இருக்க செத்து போன நகை இருக்க அதை தான் உங்களால வெட்ட முடியும். அதுக்கு கொஞ்சம் உள்ள பட்டதுன்னா உயிரை போயிடும் வலி. அதான் அதெல்லாம் கெராட்டின்ற இதோட ஒரு உருவாக்கும் நம்ம உடம்புல இருந்து. அதனால மயிருக்கும் நகத்துக்கும் வாசனை கிடையாது. ஆனா இங்க ஈஸ்வரன் வந்து வேணும்னா வாசனை இருக்குன்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்து அனுப்புற, அவையில என்ன நடக்கிறதுன்னு. அதுதான் நம்ம அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டை மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஒங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலேது கைய நட்பி மயிலைய செரியயிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படின்ற. அதான் ஒங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலேது கைய நட்பின் மயிலைய செரியயிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டோட இதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வருது. ஆனா எனக்கு இப்ப இதையே வந்து மறுபடியும் ஒரு 4 நாள் பொறுத்து கேட்டா என்னால இவ்வளவு சொல்ல முடியுமான்னு தெரியாது, டக்குன்னு மறந்து போயிடும். அதான் இதுல என்ன சொல்றாருன்னா, அதான் கொங்குதேர் வாழ்க்கைன்னா மகரந்தத்துல எல்லா பூக்கள் இருக்க மகரந்தத்தை தேர்ந்து எடுக்கிறதே உன்னுடைய வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கிற அழகிய சிறகுகளை உடைய வண்டு. மகரந்த பூக்களில் இருக்கிற மகரந்தத்தை தேர்ந்தெடுக்கிறதே உன்னுடைய வாழ்நாள் வேலையாக கொண்டு அழகிய சிறகுகளை உடைய வண்டு. நீ நான் நினைக்கிறத சொல்லக்கூடாது, உனக்கு ஆர்வம் தெரியும், நான் என்ன நினைக்கிறது உனக்கு தெரியும், நீ அதை சொல்லக்கூடாது. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நீ என்ன கண்டுபிடிச்சு உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு எப்படி என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லு, கொண்டது கூறு. அதான் பயிலியது கைய நட்பின் பல பிறவைகளா நம்மளுக்குள்ள நட்பு இருக்கு, ஜீவராசிகளுக்குள்ள நட்பு பல பிறவைகளா இருக்கு. அதான் பயிலியது கைய நட்பின் மயிலியன்றது மயில் போன்ற சரி செரியீற்றறிவைன்றது சொன்ன இல்லையா, பேரிளம்பனுடைய பல்லு அழகிய பற்களுடைய பேரிளம்பனுடைய கூந்தலில் உள்ள வாசனையை விட மனமான ஒரு பூவை நீ இதுவரை முகர்ந்தது உண்டா. அதுதான் அதுக்கு அர்த்தம். எப்ப பார்த்தா மகரந்தத்தையே தேடி இருக்கிற, அதாவது அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்காக அதை சொல்றேன். இந்த இடத்துல என்னன்னா, ஒரு சாதாரண ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு ஒன்றை பாத்திரம் சொல்ல, தெரியாத ஆளை கூப்பிட்டு பாத்திரம் சொல்ல, தெரிஞ்சு நல்ல விவரம் தெரிஞ்சு இதே தொழில வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்றோம்ல, அதே மாதிரி நிறைய அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை கூப்பிட்டு இது என்ன எப்படி பண்ணணும்னு கேட்கறோம் இல்லையா, இதுக்கு என்ன பதில் கேட்கறோம். நல்ல பெரிய புலவர்களை கூப்பிட்டு கவி சக்கரவர்த்திகளை கூப்பிட்டு இது இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்கறோம் இல்லையா, அது மாதிரிதான் இது. அதனால இந்த கதை கொங்குதேர் வாழ்க்கைன்றது அதுதான்.
மகரந்தத்தையே தேடுதலையே வாழ்நாள் பூரா மகரந்த தேடுறதே மகரந்தன்னா வாசனையை வச்சுதானே போகணும். அதனால வாழ்நாள் பூரா வாசனையை நுகர்ந்துட்டே இருக்கிற பூவே இது அழகான சிறையுடைய தும்பியே, அழகான சிறையுடைய வண்டே, நீ வந்து நான் நினைச்சதை சொல்லாத, நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட நல்லா பேர் வாங்கணும்னு சொல்லாத. உனக்கு தெரிஞ்சு உன்னோட வாழ்நாள்ல நீ இது வரைக்கும் எத்தனை பூக்களை போய் மூந்து பார்த்துருப்ப, எவ்வளவு வாசனைகள் நீ தெரிஞ்சுட்டு இருப்ப. அதனால நீ தெரிஞ்சுட்டதை எனக்கு சொல்லு. அதான் நீ தெரிஞ்சுட்டது சொல்லு. பயிலேது கெழிய நட்பின் பழைய பழகாம நீ வந்து பல பிறவிகளா பல இயல் பழைய இயல்னா அது இது பிறவி, பழைய இயல்னா பல பிறவிகள். கெழியன்னா நல்ல முதிர்ந்த நட்பு, கெழியன்னா தொடர்ந்த முதிர்ந்த அதுவும் அனுபவம் மிக்க அப்படி எடுத்துக்கணும். கெழிய நட்பின் அந்த நட்பு, அந்த மாதிரி நட்பு உடைய நம்ம 2 பேரும் அவ்வளவு பெரிய நட்பு சொல்லிக்கிறாரு. அதை முன்னாடி சொல்றது அந்த மாதிரி சொல்லுகிறார் புலவர். அதாவது அந்த வண்டுகிட்ட அந்த மாதிரி ஒரு சிநேகம் பண்ணிக்கிறார். பல காலமா எனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, என் மனசுல நினைக்க சொல்லக்கூடாது, நீ நினைச்சதை சொல்லு, நீ பார்த்தத உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அதான் சரியை தெளிவின்றது செழுமையான அழகான பற்களை உடைய பேரிளம்பெண்ணுடைய கூந்தல் இருக்கிற வாசனைய நீ பார்த்திருக்கியே, அந்த வாசனையை விட மிகுந்த வாசனையா இருக்கிற எந்த பூவிலையாவது மகரந்தம் இருக்கிற எந்த பூவையாவது நீ இது வரைக்கும் வாசனை பிடிச்சிருக்கியா, பார்த்திருக்கியா? உன்னோட இவ்வளவு நாள் நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நீ மகரந்தத்தை தேடிட்டு இருக்கியே, அந்த வாசனையை விட அதிகமான வாசனை இருக்கிற மகரந்தத்தை நீங்க எல்லாம் பார்த்திருக்கியா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பூந்தல்ல மனம் இருக்குன்னு அர்த்தம். இதை சொல்ற. இது வந்து இன்னைக்கு இதோட முடிச்சு போனா, இது இன்னைக்கு உள்ளே சொல்லிடலாம் தான் நினைச்சேன். பட் இந்த அர்த்தம் வந்து அதை பிரிச்சு சொன்னாதான் புரியும். இல்லாட்டா வெறும் அந்த பாட்டு வேணா தெரிஞ்சிருக்கலாம், இந்த அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியறதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொன்னாதான் சரியா இருக்கும். அதை வந்து அடுத்தது வந்து அதுக்கப்புறம் இது இருக்கு. இதுக்கப்புறம் வந்து தென்னவர் குல தெய்வமாக மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை அதெல்லாம் வேற இருக்கு. இன்றைய சொல்லலாம் கொள்ளலம் பெற இன்னல் தீர்ந்தவன் இறங்கி வணங்கினா அது ஒரு பாட்டு நான் சொல்றேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தான் சொல்றேன். அது அந்த பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கம் பொழுதுபட அறிவாளி பூசி பங்கம் பட வேண்டு கால் பரப்பி சங்கினை கீர் என்று சங்கதனை கீர் என்று இருக்கும் நக்கீரோ எம்கவியை ஆராய்தல் ஆராய்வோன் நக்கீரனோ எம்கவிக்கு ஆராயன் அப்படின்றது ஈஸ்வரன் சொல்றது. நக்கீரர் கோபம் வந்து சங்க இருப்பது எங்கள் போதும் சங்கரனாக்கி எதிர்கொள்ளும் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரசே அரணே சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை போம் அப்படின்ற நக்கீரர் கோபம் வந்து சொல்ற வார்த்தை அது. அதுக்கு வந்து ரெண்டு மூணு விதமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நான் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.